குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் அங்கே உட்கட்சி பிரச்சனை அது நடந்துட்டு இருக்கு. அது தொடர்பாக செங்கோட்டை நேற்று செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க, இப்போ நாம் இதை சரியாக பயன்படுத்தணும். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்கள், வெளியேற்பவர்கள்லாம் நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இன்றைக்கி அவரை கட்சி பதவியில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக தலைமை அதற்கான முடிவு எடுத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. செங்கோட்டையனுடைய மரியாதை அந்த கட்சியில, அந்த கட்சி என்பதே உடைஞ்சி தூள் தூளா கிடக்குது. அதுல ஒரு 4 பேர் பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க தான் அதிமுக அப்படின்னு கோர்ட்ல ஒரு உத்தரவு வாங்கிட்டு ஒரு நபர் ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுல செங்கோட்டையன் அப்படியே போய் திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை செங்கோட்டையனுக்கு இப்ப ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி வந்தது. அப்புறம்தான் பார்த்தா தெரியுது, ஒரு 4 நாளைக்கு முந்தி அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். செங்கோட்டையனை டெல்லிக்கு வர வச்சு அமித்ஷா பேசியிருக்கார். அப்படி என்ன உறவு, அப்படி என்ன இது? செங்கோட்டையனை கேட்டாங்க, என்ன நீங்க அமித்ஷாவை சந்திச்சுட்டு பேசுறீங்கன்னு. ஆமா, எங்க கட்சியில நிறைய பேர் அவங்க கூப்பிட்டாங்க, எல்லாரும் தான் போய் பார்த்தாங்க. அதே மாதிரி என்ன கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்தேன். இதுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கறீங்க? யாரு? செங்கோட்டையன். அப்போ பிஜேபி என்பது இங்கு நடைபெறுகின்ற அதிமுகவின் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால, ஒவ்வொரு வேலைக்கும் பின்னால பிஜேபி இருக்கு. அந்த பிஜேபி நினைத்தால் உடைக்கிறது, அந்த பிஜேபி நினைத்தால் இணைக்கிறதுன்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நேரத்துல பயன்படுத்துறதா அந்த பிஜேபி வேலை. அமித்ஷா இங்க போகும்போதே நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும். அமித்ஷா இங்க கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி பேச வந்தாரு எடப்பாடி கிட்ட பேச வந்த அமித்ஷா 1 மணி நேரம் குருமூர்த்தி வீட்டுல எல்லாம் இருந்தாரு, RSS குருமூர்த்தி வீட்டுல. அதுக்கு பிறகுதான் அவங்க கூட்டணி பேச்சுன்னு எடப்பாடியை கூப்பிட்டாங்க. எடப்பாடி கையை கட்டிக்கிட்டு வழக்கம் போல அப்படியே குனிஞ்சுக்கிட்டு அமித்ஷா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடனார். இந்த செங்கோட்டையன் என்பவர்கள் எல்லாம் இப்ப திடீர்னு ஒருங்கிணைப்பு பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் போது இது ஒரு பக்கம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எல்லாமே சரியில்லாம ஒரு செயலும் ஒரு நிலைப்பாடும் அதிமுகவுல இன்னைக்கு மிக மோசமான ஒரு நிலையில இருக்கு என்பது இதன் மூலமாக தெரியுது. செங்கோட்டையனுக்கு பின்னால பிஜேபி இருக்கிறதும் தெரியுது. அதே நேரத்துல ஏற்கனவே எடப்பாடி இவங்ககிட்ட கூட்டணியை போட்டு அது ஒரு பக்கம் பிஜேபி உட்கார்ந்து இருக்குது. ஆக திமுகவை இந்த தமிழ்நாட்டுல வர தேர்தல்ல தோற்கடிக்கவே முடியாது. அதனால நாம இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நாம ஒரு 15-20 எம்எல்ஏ உள்ள போயிட்டா போதும். இதான் பிஜேபி அமித்ஷா கணக்கு. அவங்களுக்கு ஆட்சி மாறாதுன்னு தெரியும். அதனால நாம 10-15 பேர் உள்ள போயிடணும். இந்த தமிழ்நாட்டின் உள்ள இந்த காவிகளின் கூட்டம், கோட்சேவினுடைய பேரன்கள், கோட்சே பேரன்கள் எம்எல்ஏ ஆகிடணும்னு பிளான் பண்றானுங்க. அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றீங்க பாஜக அதுக்கு பின்னாடி இருக்கு, அமித்ஷா இருக்கிறாரு செங்கோட்டையனுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றீங்க. திமுக இருக்குன்னு சொல்றாங்களே செங்கோட்டையனுக்கு பின்னாடி. அவர் திமுக வர்றதுக்கு வேறு ஏதோ பேசுறாங்க, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு அஜெண்டாவை முன்கூட்டியே அவர் ரெடி பண்ணிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு அது ஒரு டாக்கும் ஓடிட்டு இருக்கு. இது கதை எழுதுறவங்க எப்படி வேணா எழுதுவாங்க. இதெல்லாம் பிஜேபி சொல்லி கொடுக்குற கதை. நீங்க 4 பேர் சொல்லுங்க, யார் நாங்களும் திமுக கூட பேசுறோம்னு சொல்லிட்டு இதையும் கிளப்பி அதையும் கிளப்பி விடுற ரொம்ப பித்தலாட்டக்கார கிரிமினல்கள் தான் பாரதிய ஜனதா, மிஸ்டர் அமித்ஷா அவங்களுடைய கூட்டம். திமுகவை நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலையில் கூட எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் பிஜேபி மறுக்குது, எதிர்க்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லா வகையிலையும் நம்ம அரசை செயல்படுத்த விடாம செய்யறதே பிஜேபி கவர்மெண்ட் தானே. நிதியை நிறுத்துறது ஏன்? கல்வி நிதியை நிறுத்திட்டு இங்க என்ன உனக்கு பேச்சு? யார் கேட்க? நம்முடைய முதல்வரே பல முறை வலியுறுத்தினார். 2150 கோடிக்கு மேல எஜுகேஷன் நிதியை நிறுத்திட்டு திமுக கூட உறவான். எப்படி? இத சொல்றவங்களை கேட்கணும். இதெல்லாம் அவன் எதையும் செய்ய மாட்டான், ஆனா திமுக கூட உறவு வச்சுக்குவானா? அர்த்தமே இல்லையே. போன பார்லிமெண்ட் தேர்தல்ல
பிஜேபி செய்த பிரச்சாரங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படிப்பட்ட அந்த பிஜேபி இன்னைக்கு எப்படி திமுக கிட்ட வந்து நிக்கும்? ஆக ஒண்ணு நல்லா புரியுது, தமிழ்நாட்டு அரசியலை குழப்பி விடுவதற்காக இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்பி விடுறதும் பிஜேபி கூட்டம் தான். இன்னைக்கு அதிமுகவுல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேட்டி கொடுத்துக்கிட்டு திரிவாங்க. இன்னொன்னு, இந்த காயிலாங்கடை சாமாங்கியெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கத்திக்கிட்டு கிடக்கும். எல்லா இடத்திலும் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வராரு. இப்போ அந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் வாழ்விலும் வளர்ச்சியிலும் சரிவை சந்திச்சுட்டு வராங்க, திமுக கட்சி எல்லாம் அது ஒரு கம்பெனி அப்படிங்கிறார். ஸ்டாலின் வந்து எவ்வளவோ பிரச்சனை கொடுத்தாரு, அனைத்தையும் நாங்கள் வந்து தவிடுபடி ஆக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசுறது எதிர்கட்சி அந்த மேடையில் ஏறி அவர் அப்படித்தான் பேசுவார்ன்றத மாதிரிதான் இது அர்த்தம் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு நபர் எடப்பாடி இப்பதான் முழிக்கிறார். ஓஹோ, ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் செய்யலாமா? ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர் போல அயல் நாடுகளில் வரவேற்கப்படுகிறார். அயல் நாடுகளில் பல்கலைக்கழகத்திலையும் அவருக்கு பெரும் வரவேற்புகள் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக கூட இருக்க தகுதி இல்லாத எடப்பாடி சிஎம் ஆகி கார்பரேட் கம்பெனிகளுக்கு கைப்பாவையாக மாறி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு கூட சேர்ந்துகிட்டு கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்த நபர். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, நீ எல்லாம் முதலமைச்சரா இருக்கிறதுக்கோ, ஏன் உங்களுக்கு சாதாரண பொறுப்புல இருக்கிறதுக்குள்ள தகுதி கிடையாது, உனக்கு எந்த தரமும் கிடையாது. நாங்க மட்டும் சொல்ல, உன் கூட சுத்திக்கிட்டு இருந்த நபர்களே இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னும் கூடைய பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஓபிஎஸ், இந்த பக்கம் இருக்கின்ற இந்த நபர்கள் சசிகலா அண்ட் அதர்ஸ், இவங்க கூட்டம் எல்லாம் தினகரன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, எடப்பாடிக்கு எந்த தகுதி தரமும் கிடையாது, நாங்கெல்லாம் ஒன்றாக சேர்த்து அப்புறம் முதலமைச்சரை முடிவெடுப்போம்னு சொல்றது ஒண்ணு. அங்கிருந்து அமித்ஷா கூட்டம் வந்து இதுவரையில் எங்க கூட்டணிக்கு அமித்ஷாவெல்லாம் யாராவது வாயை திறந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லல. ஏன் சொல்லல, எதுக்கு சொல்லலன்னு இந்த நபரு குழம்பி போய் அளவு கடந்து இப்ப திமுகவை தாக்குவதும் பிஜேபியை தூக்கி கொண்டு ஆடுவதும் தெரிகிறாரு. இதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு. அவர் மக்கள்கிட்ட இப்ப தொடர்ந்து பிரச்சார பயணத்தில் பேசும்போது அதிமுக ஆட்சியை விட இப்ப வந்து விலைவாசி உயர்ந்துருச்சு, மக்களால வாங்க முடியல அப்படின்னு தான் பேசுறாரு. இது வந்து திமுக அரசு கட்டுப்படுத்தல, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தலங்கிற. ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் ஒண்ணுமே தெரியாம பேசுற பேச்சு இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஜிஎஸ்டின்ற விஷயத்துல 8 வருட காலம் சாதாரண ஏழை எளிய மக்கள் இப்ப டீ குடிக்கிறதுல இருந்து, சாதாரண இடத்துல ஒரு பன் ரொட்டி வாங்கி சாப்பிட்றதுல இருந்து, எல்லா பொருளுக்கும் எல்லா நிலையிலும் ஜிஎஸ்டியை போட்டது மோடி அரசாங்கம். அதை போட்டுட்டு இன்னைக்கு 2 நாளைக்கு முந்தைய நாங்க ஜிஎஸ்டியில கொஞ்சம் குறைச்சிட்டோம் அவங்க உடனே அவரை வரவேற்று பாராட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டம் நாம சொல்றோம், 8 வருஷமா செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து நான் குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, உன்னால் தான் விலையேற்றி. விலைவாசி உயர்வுக்கு காரணமே மோடி அரசாங்கம் என்பது எல்லாருக்கும் பச்சையா பகிரங்கமா தெரியும். மாநில அரசு வந்து எந்த விதமான நிலையிலும் செய்ய முடியாத அதனுடைய ஒழுங்கான அதிகாரங்களை கூட பறித்து எடுத்துக்கொண்டது நரேந்திர மோடி கூட்டம். ஆமா, மாநில அரசின் அதிகாரம் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னா இவர் பஸ்ல ஏறி வந்து போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் வரும்போதே மளிகை கடை அந்த லிஸ்டோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மளிகை பொருட்கள் விலை பட்டியலை படிக்கிறார். அதிமுக ஆட்சியில் இவ்வளோ ரூபா இருந்தது, இப்போ என்ன விலை, இப்படி இவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பொருளாக சொல்லி, பச்சரிசியா இவ்வளவு, நல்லெண்ணெயா இவ்வளவு அப்படின்னு பட்டியலிடுறார். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பேசுறதுக்கு முந்தைய சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எக்கானமினா என்ன, நாட்டின் பொருளாதார நிலைகள் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் 10 வருஷத்துக்கு என்னுடைய ஆட்சியிலே பார் இவ்வளவு விலை அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முந்தைய அந்த பொருளுடைய விலை என்னன்னு நாம சொல்லலாமா? 5 வருஷத்துக்கு முந்தைய என்ன அந்த பொருளுடைய விலை என்ன, இன்னைய விலை என்னன்னு சொல்லலாமா? வளர்ச்சி என்கின்ற விகிதத்தின் அடிப்படையில் பொருட்களினுடைய விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது யூனியன் கவர்மெண்ட் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அதிகார பரவலாக செய்யக்கூடியதுல
ஏறத்தான் செய்யும். இப்ப 100 ரூபாய் சம்பாதித்தவர்கள் இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பதும், 1000 ரூபாயினுடைய மரியாதையே 100 ரூபாய்க்கு தான் இருக்கு என்பது நம்ம எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இவர் ஏன் ஆட்சியில் இப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னா, உன்னுடைய தலைவி ஜெயலலிதா ஆட்சியில என்ன இருந்தது, உன் ஆட்சியில என்ன இருந்ததுன்னு போய் பாரு, வித்தியாசங்கள் உனக்கு தெரியும். ஆக குற்றம் கூற சொல்றதுக்கு ஒரு புத்திசாலியோ ஒரு உண்மையான நேர்மையான ஒரு நிலையில எங்க அரசாங்கத்தை சொன்னா we are ready to argue, இல்லையா? நம்ம ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு மொட்டையா இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இம்சன் ஒண்ணு சட்ட ஒழுங்கு கெட்டு போய்விட்டது அது இதுன்னு ஒரு பேட்டி கூட கொடுக்க பார்த்தோம். அது எடப்பாடியே முழுவதும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த அம்மையாரு தமிழ் இம்சைக்கு ஒண்ணு சொல்றோம், சட்ட ஒழுங்குனா என்ன தெரியுமில்ல? இப்ப மகாராஷ்டிரத்துல மராட்டியத்துல ஒண்ணு நடந்தது. மராட்டியத்துல யாரு? பிஜேபி கூட்டணி ஆட்சி தானே. அங்க அஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர், அந்த அம்மா ஐஏஎஸ் ஆபீசர், அவங்க என்ன பண்றாங்க, மண் குவாரிகள் ஒரு இடத்துல எடுக்கிறான்னு கிராம மக்கள் எல்லாம் புகார் கொடுத்ததும் போறாங்க. போயிட்டு சட்டத்திற்கு புறம்பாக எடுக்கிற எல்லாரையும் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுன்னு நடவடிக்கை எடுக்கும் போது பிஜேபி காரன் வரான். அததான் தமிழ் இம்சை பார்க்கணும். அததான் இங்க இருக்கிற பிஜேபி 420 மலை என்கிற ஆட்டுக்குட்டி மலையெல்லாம் பார்க்கணும். ஒரு பிஜேபி காரர் மிஸ்டர் மேடம், நீங்க உடனே இடத்த காலி பண்ணி போகணும், மண் இடத்தை யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த வண்டிகள் எல்லாம் விட்டுருங்க, இனிமே நடவடிக்கை ஏதாவது செஞ்சா உங்க மேல நடவடிக்கை எடுப்பான்றான் ஒருத்தன். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, சரி நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது, வேணா வீடியோல பாருங்க. உடனே நான் துணை முதலமைச்சர், நான் முதலமைச்சர் பேசுறேன், என்ன வீடியோவில் கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு திமிர் வந்துச்சா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இதெல்லாம் நடந்ததை பத்திரிகையில விழாவாரியா போடுறாங்க. அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் தமிழ் இம்சை போன்றவர்களுக்கு சொல்றேன், உன் கட்சியில எப்படி சட்ட ஒழுங்கு கட்டு நாசமாகுது. இங்க ஒரு ஒண்ணு செஞ்சுட்டாங்க, உடனே பாத்தீங்களா சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு. இப்ப கூட தான் போக்சே சட்டத்துல நேத்து பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துல கைது, ஒரு 17 வயசு பொண்ணை பண்ண தடுக்கிறான். அப்ப பிஜேபியில இருக்கிற எல்லாரும் பாலியல், அது பாலியல் தான் சொல்லலாமா? இல்ல. நாம எதுக்காக சொல்ல வரோம்னா, காவல்துறை இருக்கு, சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, கோர்ட் இருக்கு, எல்லாம் போகுது. ஏன் இது நடந்தது அது நடந்ததுன்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு சும்மா போட்டிக்காக பேசிக்கிட்டு இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பயும் சொல்லுகிறோம், மிக தெளிவாக பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டு இருக்கிற மாநிலங்களில் நடக்கிற கொடுமைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதனாலதான் இவர்களுடைய கூட்டணி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா செயலுமே ஜோடிக்கப்பட்டதாக, தயாரிக்கப்பட்டதாக இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் நீங்களும் ஒண்ணு ஒன்னா பார்த்து பேசும்போது தெளிவாக வெளியில நம்ம சொல்ல முடியும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கிறாரு. பெரியாரின் கனவுகளை தமிழகத்தில் நிறைவேற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கேள்வியே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தருது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு திராவிட தமிழ் சிந்தனையாளரான தந்தை பெரியாரின் படத்தை உலக புகழ் பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி திறந்து வைக்கிறார்னா, அங்க அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் வடிவமாக கொண்டு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அதை திறந்துட்டு சொல்றாரு, இதை விட எனக்கு பெருமை என்ன வேணும்? என் வாழ்க்கையில வரலாற்றுல மறக்க முடியாத அளவுக்கு என் மகிழ்ச்சி, நான் அந்த மகிழ்ச்சியில இருக்கிற உலக புகழ் பெற்ற பல்கலைக்கழகத்துல ஒரு படத்தை திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விளக்கங்கள் சொல்லி சொன்னார் பாருங்க. உலகத்தினுடைய படைப்பாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக நீதியாளர்கள், எவ்வளோ தலைவர்கள், அவங்களெல்லாம் நாங்க மதிக்கிறோம். அந்த வழியிலெல்லாம் நம்ம தந்தை பெரியாரை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு இன்றைக்கு தந்தை பெரியாருக்கு ஏன் இவ்வளவு நாளுக்கு பிறகும் இன்னைக்கு அவருடைய படத்தை திறந்து வைக்கிறோம்னா, பெரியாரினுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் எடுத்து சொல்வதற்கு ஒரு அரசியல் இயக்கமாகவும் சீர்திருத்த அரசியல் கட்சியாகவும் நாங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இந்த கட்சி இருக்குது, பெரியாருக்கு மட்டும்தான் இது அமைஞ்சிருக்கு, மற்றவர்களை விட பெரியார் சிறப்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்து சொல்றாரு. அங்கதான் பெரியாரின் பேரன்னு எங்களுடைய துணை முதலமைச்சர் இளைய அணியினுடைய தலைவராக இருக்கிற இளையசூரியன், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் பெரியாரின் பேரன்கள். அந்த வார்த்தை அங்க நிக்குது பாருங்க. ஏன்னா முதல்வர் அவர்கள் முடிக்கிறதுக்கு முன்னே சொல்றாரு, சமூக நீதி, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ஐயாவின் மூலமாக பெரியாரின் கருத்தாக நாங்கெல்லாம் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற நாடுகளிலும்
ஒடுக்கப்பட்டவர்களாக அடக்கப்பட்டவர்களாக மக்கள் இருந்தால் அங்கேயும் இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் போல இடஒதுக்கீடை தாருங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள், இதைத்தான் நான் இங்கே வேண்டுகோளாக வைக்கிறேன்னு பெரியார் குரலையும் அங்கே வைத்து பதிவு செய்தார். ஆக அவரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாரா இல்ல இந்திய துணைக்கண்டத்தின் பிரைம் மினிஸ்டராகவே இருக்கிறாரா என்பதை அங்க கூடிய கூட்டத்தினுடைய நிலைகளை பார்க்கின்ற போது பெருமையாக இருக்கு. கருத்துக்களை பதிவு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.